கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா. நெஞ்சாங்கூலி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. ஓய், வண்டியில ஏறு. யார் நீங்க? எதுக்கு என்ன வண்டியில வர சொல்றீங்க? நான் இங்க பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்க பக்கத்துல தான் எங்க சொந்தக்கார வீடு இருக்கு. நான் போய்ப்பேன், நீங்க போங்க. நீ இப்படி எல்லாம் கூப்பிட்டா வண்டியில ஏற மாட்டியா? உன்னா ஏய் என்ன பண்ற? என் கைய விடு, என் கைய விடுடா. மரியாதையா வண்டியில ஏறு. ஏய் யாரா நீ? மரியாதையா கைய விடு. பொண்ணுங்களை கடத்துற கும்பல்ல இருந்து வந்திருக்கியா? என்ன தயவு செஞ்சு விட்டுரு. நானே ஏற்கனவே வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன தயவு செஞ்சு விட்டுரு. நானே எல்லாத்தையும் விட்டுட்டு தூரமா போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ன விடு. ஏய், மரியாதையா சொல்றப்பவே வண்டியில ஏறு, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போவேன். எங்க அவன் மேல கை வை பாப்போம். அண்ணே அண்ணே, நீ பயப்படாத பொன்னி, உன்னை நான் காப்பாத்துறேன். ஏன் நீ இந்த மாதிரி அன்டைம்ல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம தனியா கிளம்புன? நான் உன்னை பார்த்துட்டு தான் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் மாட்டிக்க போறேன்னு உனக்கு தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் வந்தது நல்லதா போச்சு. இப்ப நான் மட்டும் வரலன்னா என்ன ஆவறது? அண்ணே அண்ணே, இவன் யாருன்னு தெரியல. கைய பிடிச்சு இழுத்து வண்டியில உட்கார சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே, உங்க பாசமலரை நிறுத்துறீங்களா? மரியாதையா வண்டியில ஏறு, அப்புறம் நீ இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா கொன்னு புதைச்சிருவேன். என்னது, கொன்னு புதைச்சிருவியா? அதையும் தான் பாப்போமே. முதல்ல அவ கைய விடு. மரியாதையா அவன் மேல இருந்து கையை எடு. ஏய், ஒழுங்கா சொல்லும் போதே இங்க இருந்து போயிடு, இல்லன்னா காணா பணமா ஆக்கிடுவேன். ஏய் என்ன விடுடா, என் கைய விடு. சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்ப அவ கைய விடுறியா இல்ல என்னன்னு சொல்ற? தோ தோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ற. இப்ப நீ ஜெயிலுக்கு தான் போக போற. சரியான காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ போன் பண்றதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடுவேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா இங்கேயே உன்னை புதைச்சிருவேன். ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? தோ இப்பவே சத்தம் போட்டா இங்க எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? தோ இப்பவே கூப்பிடுறேன். ஆ சோனம், நீயா? அண்ணே அண்ணே அண்ணே, என்னாச்சு அண்ணே? கண்ணை திறந்து பாருங்க அண்ணே. ஏய் மொட்டை, அறிவில்ல உனக்கு? இவன்லாம் ஒரு ஆளுன்னு நின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. எட்டி வச்சிட்டு இருந்தா போய் கீழே விழுந்திருப்பான். உட்காந்து இவங்கிட்ட பேசிட்டு இருக்க. இவளை இழுத்து வண்டியில தள்ளு, யாருன்னா வர போறாங்க. சோனம் சோனம், என்ன பண்ற நீ? நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? முதல்ல அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பாரு, அவர் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. முதல்ல யாருன்னா கூப்பிடு, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் வாயை மூடிடி. மரியாதையா போய் உள்ள உட்காரு. ஏ மொட்டை, நீனு பாத்துக்கிட்டே இருப்பியா? அவளை உள்ள தள்ளு. ஏய், கார்ல ஏறிடி. ஏய் என் கைய விடு, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. யார் நீங்கலாம்? என்னதான் பண்றீங்க? என்ன வச்சு கைய விடுங்க. மரியாதையா வந்து கார்ல ஏறு. சோனம் சோனம், என்ன சோனம் பாத்துக்கிட்டே இருக்க? காப்பாத்து. நீயும் இவங்கள ஒரு ஆளா? அடி பாவி, உன்னை போய் அவ்வளவு நம்பினாலே ஷாலு. ஏய் என் கைய விடு, என்ன விடு, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. வாயை மூடிட்டு வந்து வண்டியில ஏறு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அவ்வளவுதான், இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. இவளை கூட்டு போய் அந்த வாழை வந்தாங்கிட்ட ஒப்படைச்சிட்டா முடிஞ்சது.
என்னால கண்டிப்பா விஜய கல்யாணமே பண்ணிக்க முடியாது. ஐ லவ் யூ டு காஷ்மோரா. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால வாழவே முடியாது. காஷ்மோரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒரு வழியா மாலை வாங்கியாச்சு. அப்ப கூட ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு செட்டு வேணுமே. நான் இதுக்குதான் முன்னாடியே அந்த மாலை கட்டுறவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவர் என்னடான்னா லாஸ்ட் மினிட்ல பூ கிடைக்கல அது இதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போதைக்கு 4:30 மணி முகூர்த்தத்துக்கு இதை எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறமா தானே ஷாலு அக்கா கல்யாணம், அதுக்குள்ள கட்டி கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இந்த அம்மா கிட்ட ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர சொல்லி கேட்டா அதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் நடந்து போயிட்டு வர வேண்டியதா இருக்கு, கடுப்பா இருக்கு. அது அது மகேஷ் தானே? இவன் தான் ரோட்ல இப்படி விழுந்து கிடக்குறான். மகேஷ், மகேஷ் எந்திரி, ஏன் இப்படி ரோட்ல படுத்துட்டு இருக்க? மகேஷ், மகேஷ். ஐயோ, என்னன்னு தெரியலையே. நம்ம கிட்ட வேற தண்ணி பாட்டில் வேற எதுவும் எடுத்துட்டு வரல, தண்ணியாவது தெளிச்சிருக்கலாம் முகத்துல. மகேஷ், மகேஷ் எந்திரி. சரி சரி, இங்க பக்கத்துல எங்கன்னா குழா இருந்தா தண்ணி பிடிச்சிட்டு வந்து முகத்துல தெளிப்போம். மகேஷ், மகேஷ் எந்திரி. உனக்கு உனக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன். ஏய் எந்திரிடா. அப்பாடா, ஒரு வழியா கண்ணு திறந்தியே. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நடு ரோட்ல இப்படி படுத்துக்கிட்டு மயக்க போட்டு விழுந்துட்டியா என்ன? உடம்பு ஏதாவது சரியில்லையா உனக்கு? பொன்னி, பொன்னி. பொன்னியா? பொன்னிக்கு என்ன ஆச்சு? இங்க நீ மட்டும்தான் இருந்த, அப்புறம் ரோட்ல ஏதோ ஒரு பேக் கிடக்குது. என்னடா, என்னாச்சு? பொன்னி, நீ 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 என்ன பண்ற இங்க? நான் கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்பதான் நீ ரோட்ல படுத்துட்டு இருந்ததை பார்த்தேன். என்னாச்சு மகேஷ், ஏதாவது பிரச்சனையா? ஹே மாலினி, என்ன சீக்கிரமா மண்டபத்துக்கு கூட்டு போ. சரி, நீ இப்ப ஓகே தானே? அதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல. என்ன இப்ப சீக்கிரமா மண்டபத்துக்கு கூட்டு போ. ஆச்சி, நீங்க போய் தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம். விடிஞ்சா கல்யாணம், பாவம் ஏன் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தூக்கம் வந்தா போய் தூங்குங்க. என்னத்த இப்படி சொல்லிவிட்ட? என் பேராண்டி கல்யாணம், எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதுவும் இல்லாம சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் இங்க இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு பெரிய மனுஷன் ஒருத்தி வேணும்ல. எனக்கு உறக்கமே வரலத்தா, நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மாடி ஷாலு, நீயாச்சும் போய் தூங்கம்மா. காலையில கல்யாணம், கல்யாண பொண்ணு இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கலாமா? காலையில அப்புறம் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல் ஆயிடுமா. ஏற்கனவே ரிசப்ஷன்ல நின்னு ரொம்ப கால் வலி இருக்கும். போய் தூங்க கொஞ்ச நேரம். இல்ல ஆண்டி, பரவாயில்ல, எல்லாரும் இங்க இருக்கீங்க, எனக்கும் தூக்கம் வரல. தூக்கம் வரப்ப நான் போறேன், அது வரைக்கும் இங்கே இருக்கேன். சரிம்மா. ஏன் சம்பந்தி, இந்த மேடை அலங்காரம் ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த பிள்ளை அழகா பண்ணி கொடுத்துருக்கு. ஆமா சம்பந்தி, நானும் எதிர்பார்க்கல. ரிசப்ஷனுக்கும் அழகா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப காலையில கல்யாணத்துக்கு மேடையும் ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்கு. அந்த மணி எல்லாம் தொங்க விட்டுருக்கு பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அந்த பிள்ளை எங்க? ஆளையே காணோம், இங்கதான் மண்டபத்துல இருந்ததே. அதுவா ஆச்சி, கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வெளியில மாலை சொல்லியிருப்பாங்க போல. அது அந்த பிள்ளை தான் மொத்தமா பாத்துக்குதாமே, அதனால அந்த பிள்ளையே வெளியில யார்கிட்டயோ மாலை சொல்லி இருந்ததான். அவங்க எடுத்துட்டு வரலன்னு நானே போய் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கு. அச்சோ, இந்த நைட்லயே போயிருக்கு? கூட யாராவது பசங்களை அமுச்சு விட்டுருக்கலாம்ல, தனியா போயிருக்கே. நான் கேட்டேம்மா, அவதான் யாரும் வேணாம், எனக்கு தெரிஞ்ச இடம் தான், இங்க பக்கத்துல தான் போயிட்டு வரேன்னா. நான் ஆனந்த அனுப்புறேன்னு சொன்னேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி மகேஷாவது இருக்கானான்னு பார்த்தா அவன் எங்க போனானே தெரியல. அப்படியா? இங்க பக்கத்துல தான் போயிருக்கான் அந்த பிள்ளை. சரிம்மா, நல்லபடியா வந்தா சரிதான். ஆனா நம்ம ஊர்ல எந்த பயமும் இல்ல, இருந்தாலும் ஒரு வயசு பிள்ளை தனியா இந்நேரத்துக்கு போயிருக்குன்னா கொஞ்சம் பயம் தானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆச்சி, அந்த பிள்ளை பத்திரமா வரும். ஷாலுமா, இந்த 2 பானையை நாங்க எதுக்கு வச்சிருக்கோம் சொல்லு? இந்த செம்பு பானையா? ஆமா. எதுக்குமா?
நம்ம சம்பிரதாயப்படி கல்யாணம் ஆகி பொண்ணு போறப்ப 2 பானை ஃபுல்லா ஏதாவது ஸ்வீட்டு பலகாரம் வச்சு அதை சீர்வரிசையா தருவோம். இதோ அந்த பானை ஃபுல்லா லட்டு ரொப்பிட்டோம். இந்த பானையில இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் ரொப்பிட்டு மேல வந்து ஒரு மஞ்சள் துணி போட்டு கவர் பண்ணி வச்சிருவோம். இது காலையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த சீரோட சேர்த்து உனக்கு கொடுத்துருவோம். நீதான் உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு அங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஆமா ஷாலு, முழுக்க முழுக்க பார்த்து பார்த்து உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டுங்க மட்டும்தான் வாங்கி வச்சிருக்கோம். எல்லாரும் இந்த கல்யாணத்துல இவ்ளோ சந்தோஷமா இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்க. ஆனா ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. காலையில ரோஜாக்கும் ரமேஷ்க்கும் கல்யாணம் முடிஞ்சதும் எல்லார்கிட்டயும் நானே எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். நான் காஷ்மீராவை தான் காதலிக்கிறேன், என்னால விஜய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த உண்மையை நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரோட மனநிலைமை எப்படி இருக்குமோ கடவுளே. கவி, நீ இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் பாண்டியன், உங்களுக்கும் இந்த ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி, சொல்லு கவி, தனியா பேசணும்னு கூப்பிட்ட, என்னாச்சு? எப்படியாவது பாண்டியனை இங்க இருந்து அனுப்பி விட்டுடணும். காலையில ஷாலு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லும் போது காஷ்மோரா இங்கதான் இருக்கான்றத சொல்லிட்டா பாண்டியன் காஷ்மோராவை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாரு. இல்ல இங்க ஏதாவது பிரச்சனை வந்தாலும் காஷ்மோரா மாட்டிப்பாரு. பாண்டியன் இங்க இருந்தா பிரச்சனை தான். எப்படியாவது இவரை அனுப்பி விட்டுடணும். ஓய் பிரின்சஸ், என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னது பிரின்சஸா? ஆமா, நீ தான் எனக்கு பிரின்சஸ், மகாராணி எல்லாமே. போங்க பாண்டியன். ஏன் உனக்கு நான் அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? பிடிக்கலான்னு இல்ல, ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கூப்பிடுறீங்களா, அதனால. ஓய், இப்ப நான் உன்னை பிரின்சஸ்னு கூப்பிட்டா வேண்டாமா? கூப்பிடுங்க, நல்லதா இருக்கு. சரி சரி, ஆமா எதுக்கு கூப்பிட்ட, அத மட்டும் சொல்லவே மாட்ற. அது பாண்டியன், காலையில நீங்க ஸ்டேஷனுக்கு போகணும், வேலை நிறைய இருக்கும். அதான் இங்க ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்க கிளம்புங்க. வீட்ல போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வேலைக்கு போக உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல. ஏய், என்ன கவி பேசுற? இது நம்ம வீட்டு கல்யாணம். நான் கிளம்பி போயிட்டா எப்படி? இங்க ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம், இல்ல ஏதாவது தேவைப்படலாம். நாங்க இருந்தா கரெக்டா இருக்கும். என்ன போ சொல்ற? அதுவும் இல்லாம இந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்துல தான் என்னால உங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். அப்பதான் அவங்களுக்கும் என்னை பத்தி புரியும், அவங்களுக்கும் என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். அப்பதானே நம்ம லவ் மேட்ரு உங்க வீட்டுல சொல்றப்ப அவங்க கொஞ்சமாச்சும் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க. இப்பதான் நான் ஆனந்த் கூட விஜய் கூட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஃபேமிலில எல்லார் கூடயும் க்ளோஸ் ஆகணும்ல. ஆமால, நீங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாண்டியன். ஆனா ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிருக்கேன், அதை நீங்க மறந்துட்டீங்களா? என்னது? இல்ல, எப்பயுமே நான் உங்களோட கெரியர்ல குறுக்க வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கப்போ என்னால நீங்க உங்க வேலைக்கு லீவ் போட்டீங்கன்னா அது சரியா இருக்காதுல்ல. உங்களோட கடமையை நீங்க கரெக்டா பண்ணணும் பாண்டியன். நீங்க நாளைக்கு கண்டிப்பா ஸ்டேஷன் போகணும். இங்க இருந்தா எப்படி உங்களால நாளைக்கு ஸ்டேஷன் போக முடியும்? நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா தானே கரெக்டா இருக்கும். அதான் நீங்க ஆல்ரெடி ஆனந்த் மாமா கூட விஜய் கூட எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் 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 நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், க்ளோஸ் ஆயிக்கலாம். கவி, நிஜமா நிஜமா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் எனக்கு வரப்போறா. என்னை விட என்னோட கெரியரை பத்தி நீ எந்த அளவுக்கு யோசிக்கிற? ஆனா உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கு கெரியரும் முக்கியம், ஃபேமிலியும் முக்கியம். கெரியருக்காக ஃபேமிலியை என்னைக்கும் நான் தள்ளி வைக்க மாட்டேன். எனக்காக நீ இவ்வளவு யோசிக்கிற, உனக்காக நான் யோசிக்க மாட்டேன்னா? அதுதான் இங்க கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, நான் அங்க தூங்கிக்கிறேன். காலையில கல்யாணத்தை பாக்குறேன். எப்படியோ 7-7:30 கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன் போறேன். 9 மணிக்கு ஸ்டேஷன் போனா போதும். ஐயோ, இவர் என்ன இப்படி பண்றாரு? என்ன சொன்னாலும் இங்க இருந்து போக மாட்டாரு போலயே. எப்படி இவரை இங்க இருந்து வெளியே அனுப்புறது? ஏதாவது யோசி கவி. பாண்டியன் மட்டும் காலையில இங்க இருந்தாருன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். காஷ்மோராவை பிடிச்ச ஜெயில போட்டுருவாரு. ஏதாவது பண்ணி இங்க இருந்து பாண்டியனை அனுப்புற வழிய பாரு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாடா விஜய். விஜய், உன் கையில என்னது?
மாப்ள மாப்ள குடிச்சிருக்கீங்களா? விடிஞ்சா கல்யாணம். நீங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? பேராண்டி, உனக்கு இந்த பழக்கமே இல்லையேடா. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு என்னடா கோலம் இது? வந்திருக்கவங்க யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? ஓ ஓ மாமியாரே, உனக்கு என்னடா நினைப்பாங்க? ஏன்டா இப்படி பண்ற? ஒருத்தர் பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இங்க யாரும் பேசக்கூடாது. வாயை திறந்து பேசக்கூடாது. விஜய்க்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி வந்து நிக்கிறான்? என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஹே, என்னது இந்த இந்த தட்டு ஒரு கேடு இப்போ. ஏய், யாரு நீ? உண்மைய சொல்லு. சார், நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க நீங்க நடந்துக்கிறது சரியில்லை. ஆ, சரி தப்பு எல்லாம் நீ பேசுவ. பேச மாட்டியா பின்ன? எல்லாம் பேசுற ஆளு தானே நீ. சார், வேணாம், இதோட நிறுத்திக்கோங்க. என்ன நிறுத்த சொல்ற? ஆ, எதை நிறுத்த சொல்ற? காலையில நடக்க போற கல்யாணத்தியா? ஆ, விஜய், நீ என்ன பண்ற? அது வீட்டு வேலைக்காக வந்த பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை விஜய். ஆ, என்னது பொண்ணா? பொண்ணுதான். அப்படியே நம்பிட்டு உக்காந்துட்டு இருங்க. டேய், என்ன இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லிட்டா? வாய திறந்து பேசுற பொட்ட. பேராண்டி, என்னையா பண்ற? தேவையில்லாம பேசாதீங்க. டேய், இன்னும் எவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருப்ப பொம்பளை மாதிரி? நீ என்ன பொம்பளையா? மாப்பிள்ள, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொன்னாதானே தெரியும். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க? ஆனந்த், ஆனந்த், உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. ஆமா ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. கல்யாண வீட்டுல யாரு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? சரி வாங்க போய் பாப்போம் என்னன்னு. கவி, ஏதோ சவுண்டு கேக்குது. உள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஐயோ, உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. காஷ்மீரா வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா? வா என்னன்னு போய் பாப்போம். புரியல, இங்க யாருக்குமே புரியல. நான் சொல்ல வர்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்ப எல்லாருக்குமே நான் புரிய வைக்கிறேன் பாருங்க.